ஜனநாயக முறைப்படி ஜனநாயகன் முடிவெடுக்க வேண்டும். விஜய் எங்களோட இருந்தால் தான் அவருக்கு பாதுகாப்புன்னு நயினார் நாகேந்திரன் சொன்னது சரியான கூற்று அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. விஜயகாந்த் அவர்கள் ஒரு தூய்மையான ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்னு விரும்பினார். அவருடைய நினைவு நாளில் அவருடைய ஆசை நிறைவேறணும்னா விஜய் பாஜக கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்கிறாங்க. அவர் ஏற்கனவே உங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறாரு. விஜய் அவர்கள் சிறுபான்மையின மக்களுக்கு பாதுகாவலனாக இருப்பேன், தாவேக்கா 100% அவங்களோட இருக்குன்னு கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி தாவேக்கா சார்பில் நடத்தப்பட்ட கிறிஸ்மஸ் விழாவில் பேசுகிறார். கிறிஸ்மஸ் அன்னைக்கு இதே பாஜக சங் பரிவார் அமைப்புகள் இந்தியா முழுக்க கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடிய கிறிஸ்தவ மக்கள் ஆராதனையில் கலந்து கலவரம் பண்ணுறாங்க. அந்த கிறிஸ்மஸ் ட்ரீலேருந்து எல்லா டெக்கரேஷன்ஸையும் அடித்து நொறுக்கிறாங்க. இதை குறித்து விஜய் அவர்கள் பதில் சொல்லியிருக்கணும். அருண்ராஜ் பதில் சொல்கிறார், தாவேக்கா சார்பில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதில் சொல்கிறார். இது எவ்வளோ பெரிய வன்முறை! சிறுபான்மையின மக்கள் அச்சுறுத்தக்கூடிய வகையில் அவர்கள் செயல்பட்டிருக்கிறாங்க. எந்த நடவடிக்கையும் அவர்கள் மீது எடுத்தார்களா என்பது இப்போ வரைக்கும் கேள்விக்குறி தான். இது இப்போ தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்து ராஷ்டிரம் இங்கே என்ன உங்களுக்கு வேலை அப்படின்ட்டு ஸ்லோகன் சொல்லிக்கிட்டே தான் அந்த அடிதடியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய கூட்டணி, அதாவது பாஜக கூட்டணியில் விஜய் வந்துட்டார் அப்படின்னா எதிர்க்கட்சிகள் எல்லாம் சிந்தாமல் சதறாமல் இருந்தால் திமுகவை தோற்கடித்து விடலாம், தூய்மையான ஆட்சி கொடுத்து விடலாம்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறாங்க. முதல்ல விஜய் அவர்கள் தூய்மையான கட்சி நடத்துகிறாரா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்வி. முதல்ல அரசியலில் தூய்மை அப்படிங்கிறதுக்கு என்ன டெஃபினிஷன்? தூய்மையான ஆட்சியை தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தார். இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறார்? இந்த தூய்மை, ஹோலி, பக்தி, இந்த மாதிரியான டெஃபினிஷன்ஸ் எல்லாம் விஜயும் பேசுகிறாரு, பாஜகவும் பேசுது. அப்போ தான் பெரிய சந்தேகம் வருது, பாஜகவால் ஓட்டை பிரிக்கிறதுக்கு விஜய் களமிறக்கப்பட்டிருக்கிறாரா அப்படிங்கிற சந்தேகங்கள் வருது. இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து பேசலாம்.